வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. WWE இன்னைக்கு ரா முடிச்ச உடனே ரியா ரெப்லையும் சரி டேமியன் பீஸும் சரி ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க தமிழில் பார்க்கலாம். முன்னாடி சேனல் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ப்ரெஸ்லிங் சார் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ரியா கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய பிளட் லைன் வந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமா நீங்கள் 2 பேரும் சோலோ ரெஸ்லர் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ரியா ரெப்ளை சொல்கிறாங்க, இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி உருவாச்சுனவங்க எல்லாருக்குமே தெரியும். லீவ் மோர்கன் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்கள விலைக்கு வாங்கியிருக்கலாம். இப்போ டாமினிக் என்ன விட்டு போயிருக்கலாம், ஜேடி விட்டு போயிருக்கலாம், ஏன் எங்கள் டீமில் ஜாயின்ட்டே ஆகாத கார்லைட்டை கூட அந்த டீமில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான். ஆனால் அது வந்து ஒரு நிரந்தரமான டீம் இல்லை. அதுக்கு டேமியன் பீஸ் இன்னொரு வார்த்தை சொல்கிறார், என்ன தெரியுமா? ரியா ரெப்ளே நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த டீமை ஆரம்பத்துலேருந்தே ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரியா ரெப்ளே அதுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஆமாம் நான் இல்லாத டைமு டேமியன் பீஸும் டேமியன் இல்லாத போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து தானே ஜட்ஜ்மெண்ட்டையே உருவாக்கணும். இப்போ புதுசாக அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டையே உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது செல்லுபடியாகுது. நான் டேமியன் பீஸ் 2 பேரும் சேர்ந்தால் மட்டுமே தான் ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ புதுசாக உருவாக்கிறது ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது. நாங்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு புதிய டீமை உருவாக்க தான் போகிறோம். உருவாக்கி லீவ் மோர்கன் மற்றும் அவங்க டீமுடைய கதையை முடிக்க தான் போகிறோம். ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டேமியன் இல்லாத ஜட்ஜ்மெண்ட்டே கிடையாது, மாமி ரியா ரெப்ளே இல்லாத ஜட்ஜ்மெண்ட்டையும் கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு ஆணி வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஆஃப்டர் ரா முடிஞ்சதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ரியா ரெப்ளேயும் டேமியன் பீஸும் சொல்லியிருக்கிறாங்க.